கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான சகோதர சகோதரிகள், நாம் நாளில் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். எசேக்கியேலில் புது உடன்படிக்கை என்கிற தலைப்புல கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களோடு கூட நான் சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். எசேக்கியேலில் புது உடன்படிக்கை, அதாவது எசேக்கியேல் புஸ்தகத்தில் புது உடன்படிக்கை என்கிற இந்த தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளட்டும். இந்த செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட புஸ்தகம் எசேக்கியேல் புஸ்தகம் 36வது அதிகாரம். வாசிக்க கேட்கலாம். 26வது வசனத்தை முதலாவது வாசிக்க நாம் கேட்போம். எசேக்கியேல் 36:26. இங்கே புது உடன்படிக்கை குறித்த அற்புதமான வெளிப்பாடு நிறைந்த சத்தியங்களை எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் தெரியப்படுத்த சித்தம் கொண்டார். பாருங்க, நம்ம ஏற்கனவே அதிகமாக தியானித்து வருகிற பகுதி இதுதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த அநேக வெளிப்பாடு நிறைந்த சத்தியங்களை ஒட்டுமொத்த வேதாகமத்திலையும் நீங்களும் நானும் அநேக இடங்களிலே பார்க்க முடிகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஜனத்திற்காக எவ்வளவாய் பாடுபட்டு ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாய் அவர் நொறுக்கப்பட்டு நம்ம எல்லாருடைய பாவங்களையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்கிற இந்த பலமான சாட்சியை குறித்தெல்லாம் நம் வேதத்துல பல இடங்களிலே நாம் பார்க்க முடியும். அன்று பாருங்க, புது உடன்படிக்கை குறித்த அந்த வெளிப்பாடு நிறைந்த சத்தியங்களை எசேக்கியேலுக்கு தெரியப்படுத்த அவர் சித்தம் கொண்டார். பொதுவாக அந்த எசேக்கியேல் வாழ்ந்த காலம் எந்த காலம் அப்படி சொன்னா, சிறையிருப்பின் காலம். அதாவது யூதா ஜனம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்துல இந்த எசேக்கியேலும் அவர்களோடு கூட கடந்து போகிறத நாம் பார்க்க முடிகிறது. ஆகையினால்தான் எசேக்கியேல் அவர்களுடைய சிறையிருப்பை, அவருடைய சிறைப்பிடிப்பை குறித்து அதற்கு முன்பாகவே தீர்க்கதரிசனம் உரைத்து எவ்விதமாய் யூதா ஜனம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் என்பதை ஒரு சில திருஷ்டாந்தங்களினாலே தெரியப்படுத்த ஆண்டவர் எசேக்கியேலை பயன்படுத்தினார் என்று சொல்லி நீங்களும் நானும் வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் ஆரம்பத்திலே தியானித்தது போல பாபிலோனிய சிறைப்பிடிப்பிலிருந்து வெளியே வருகிற அனுபவமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் விடுவிக்கப்படக்கூடிய நிலைமைக்கு ஒத்திருக்கிறது என்பதை நீங்களும் நானும் நன்கு அறிவோம். அதாக 2வது அதிகாரம் 9ஆம் வசனத்தின் அடிப்படையில் முந்தினாலையும் பிந்தினாலையும் ஆகிய அவைகளின் மகிமை குறித்த விஷயமாக இருந்தாலும் சரி, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தின் அடிப்படையில் 15, 16 ஆகிய வசனங்களின் அடிப்படையில், அல்ல விசேஷமா 17வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கேயும் ராமாவிலே கூக்குரல் கேட்கப்பட்டது என்று சொல்லி அங்கே அழுகையும் புலம்பலும் உண்டான ஒரு கூக்குரலை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாததினாலே ஆறுதல் அடையாது இருக்கிறாள் என்று சொல்லியும் நாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளை பார்க்கும்போது அது பாபிலோனிய சிறைப்பிடிப்புக்கு ஏதுவாக சொல்லப்பட்ட வாக்கியங்களாய் எரேமியாவின் புஸ்தகத்திலே நீங்களும் நானும் பார்க்க முடியும். எரேமியாவின் புஸ்தகத்திலே எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரத்துல அங்கே 15வது வசனத்துல பார்க்கும்போது அந்த தீர்க்கதரிசன வாக்கியத்தினுடைய நிறைவேறுதலாய் அதனுடைய வாக்கியத்தின் தாற்பயமாய் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல ராமாவிலே கூக்குரல் கேட்கப்பட்டது என்று சொல்லும்போது, அப்ப எரேமியா 31வது அதிகாரத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன சபையை குறித்து அங்கே தேவன் வெளிப்படுத்துகிற சத்தியங்களாய் அங்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. ஆகையினால்தான் எரேமியா 31வது அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 31, 32, 33, 34 அப்படி சொல்லி அந்த 31ஆம் வசனத்திலிருந்து, அதாவது எரேமியா 31, 31 நாம் பார்க்கும்போது, நான் புது உடன்படிக்கை ஏற்படுத்த காலம் வருகிறதுன்னு சொல்லி தேவன் எரேமியா மூலமா ஜனத்திற்கு தெரியப்படுத்தினார். அந்த வசனங்களை தான் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி எபிரேயர் 8வது அதிகாரம் 8, 9, 10, 11 ஆகிய வசனங்களிலே நீங்களும் நானும் பார்க்க முடியும். எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை நான் கைப்பிடித்த நாளிலே இருந்தது போல அந்த உடன்படிக்கை இருக்க போவதில்லை.
ஏனென்றால் அவர்களுக்கு நான் நாயகராய் இருந்தும் அவர்கள் இந்த உடன்படிக்கையில நிலைநிற்கவில்லை, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறத நீங்கள் நானும் வேதத்திலே பார்க்கிறோம். அதனை தொடர்ந்து நம் வேதத்துல பார்க்கும்போது இந்த புது உடன்படிக்கை எவ்விதமாய் அவர் ஸ்தாபிக்கிறார். என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து இருதயமாகிய பலகையில எழுதுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிற விதத்தை எரேமியா 31வது அதிகாரத்திலேயும் அதே போல எபிரேயர் 8வது அதிகாரத்திலும் நீங்களும் நானும் பார்க்க முடியும். அப்போ அன்றைக்கு ராமாவிலே ஒரு கூக்குரல் உண்டானது என்று சொல்லப்படுகிற இந்த வேத வாக்கியமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்துல அது அதுல சொல்லப்பட்டது போல நிறைவேறினது என்கிற காரியத்தையும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல பார்க்கும்போது உண்மையாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஒட்டுமொத்த மனுக்குலமும் பாவம் சாபம் என்கிறவையிலிருந்து விடுதலை அடைவதற்கு ஏற்ற விதத்திலே இந்த சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கும் இந்த புது உடன்படிக்கையின் சத்தியத்தை குறித்த காரியங்களை இன்னைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். அதனாலதான் இந்த செய்திக்கு தலைப்பு எசேக்கியேலில் புது உடன்படிக்கை. இப்படி அநேக தீர்க்கதரிசன புஸ்தகங்களில புது உடன்படிக்கை குறித்த சத்தியங்கள் ஆழமாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் எசேக்கியேலில் புது உடன்படிக்கை என்கிற கோணத்துல நம்ம எசேக்கியேல்ல இந்த புது உடன்படிக்கை எவ்விதமாய் காண்பிக்கப்பட்டிருக்கு என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ வாசிக்க கேட்ட இந்த வசனத்துக்கு மேல, அதாவது எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26வது வசனத்துக்கு மேல 24வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். அப்போ ஆண்டவர் பாருங்க 24, 25 ஆகிய 2 வசனங்களை பார்க்கும்போது ஆண்டவர் அதாவது அசுத்தமான இடங்களிலிருந்து ஆண்டவர் முதலாவது தமது ஜனத்தை வேறு பிரிக்கிறார் என்கிற காரியங்களை இங்கே நாம் கவனிக்கிறோம். நான் இன்னைக்கு சொல்ல இருக்கிற விசேஷித்த காரியம் என்னன்னா, 4 விசேஷித்த காரியங்களை இந்த செய்தியில நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு, அதாவது எந்த தலைப்பிலான செய்தி எசேக்கியேலில் புது உடன்படிக்கை, அதாவது நியூ கவெனன்ட் இன் தி புக் ஆஃப் எசேக்கியேல், தி நியூ கவெனன்ட் இன் எசேக்கியேல் அப்படிங்கறது அந்த செய்திக்கான தலைப்பு. அப்போ 4 காரியங்களை இங்க பார்க்கிறோம். ஒன்று என்னன்னா வேறு பிரிக்கப்படுதல் அல்லது பிரித்தெடுக்கப்படுதல். அப்போ முதல்ல தேவன் தமது ஜனத்தை அசுத்தமான ஜனங்களிலிருந்து வேறு பிரிக்கிறார். முதல்ல எல்லாத்தையும் நான் ஒன்றன் பின் ஒன்றாக நான் வேகமாய் காண்பித்து கொடுத்து இந்த சத்தியத்தினுடைய உள்ளான தாத்பரியம் என்ன என்பதையும் நான் விளங்க காண்பிக்க தேவன் கிருபை தருவாராக. அப்போ 24, 25 பார்க்கும்போது 24 பார்க்கிறோம் வேறு பிரிப்பை குறித்து பேசுறார். 25வது வசனம், அதாவது எசேக்கியேல் 36 25ஆம் வசனத்தை பார்க்கும்போது சுத்தமாகுதலை குறித்து பேசுகிறார். 26வது வசனத்துல பார்க்கும்போது இருதயத்துல மாற்றம், அதாவது இருதய மாற்றத்தை குறித்து பேசுறார். ஒரு இருதயத்தை எடுத்து இன்னொரு இருதய மாற்றத்தை குறித்து பேசுகிறார். அது மட்டும் இல்ல, அதே 26, 27 ஆகிய 2 வசனங்களை பார்க்கும்போது என்ன செய்கிறார்? ஆவியை வைக்கிறது குறித்து பேசுறார். அப்படிதானே? புதிதான ஆவியை கட்டளையிடுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப இந்த 4 காரியங்களை பார்க்கிறோம். 24 இருந்து 27 வரைக்கும் பார்க்கும்போது பிரித்தெடுக்கப்படுதல், அதான் வேறு பிரிக்கப்படுதல், சுத்திகரிக்கப்படுதல், சுத்தமாகுதல். பாருங்க, வேறு பிரிக்கப்படுதல், சுத்தமாகுதல். அது மாத்திரம் இல்ல, இருதயம் மாற்றப்படுதல் தான் இருதய மாற்றம். அதை தொடர்ந்து உள்ளத்திலே புதிதான ஆவி, அதான் புதிதான ஆவியை பெறுதல். இந்த 4 காரியங்களை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. அதனை தொடர்ந்து ஒரு காரியம் சொல்றார் பாருங்க 27ஆம் வசனத்துல ஒரு காரியத்தை சொல்றார். உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் சொல்றார். இது உண்மையாவே முழுக்க புதிய ஏற்பாட்டு புது உடன்படிக்கையின் சத்தியங்களின் தாத்பரியம் தான். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, பழைய உடன்படிக்கையில யாரையுமே ஆண்டவர் செய்யும்படி நான் செய்வேன், உங்களை நடத்துவேன், அதாவது எவ்விதமா அப்படின்னா அவர்களுக்கு கட்டளைகளை கொடுத்தார், அவ்வளவுதான். ஆனா கட்டளைகளின்படி நடக்க வைக்கிறதுக்கு வேண்டிய கிருபை அவங்களுக்கு என்ன இல்லை, போதுமானது இல்லை, அவங்களுக்கு பலன் இல்லாமல் இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டு சத்தியத்தில் எப்படின்னா கிருபையை குறித்த சத்தியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின என்று யோவான் 1:17 நம்ம எல்லாரும் அறிந்த வசனம்.
ஆக கிருபை, ஏன்னா இன்னைக்கு நம்மளால முடியாது பாருங்க. அதனால தான் அவர் சொல்றார், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை கட்டளையிட்டு என் கட்டளைகளிலையும் என்னுடைய நியமங்கள்ல என்னுடைய பிரமாணங்கள்ல உங்களை நடக்க செய்வேன், அவைகள்ல உங்களை நடக்க செய்வேன், அவைகளை செய்யும்படி உங்களுக்கு நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். அப்ப நீங்க பண்ணுவீங்க, நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லாம உங்களை நடக்க பண்ணுவேன்னு சொல்றாரு, உங்களை அப்படி பிரமாணங்களின்படி செய்ய பண்ணுவேன்னு சொல்றாரு. அப்போ அப்படி அர்த்தம் என்ன? அவர் இல்லாமல் என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதான் அந்த புது உடன்படிக்கையினுடைய சத்தியம். அது மட்டும் இல்ல, இது இங்க வெளிப்படுத்தப்படுது, அது மட்டும் இல்ல. ஏன்னா இப்ப ஆண்டு பாருங்க, யோவான் 15வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய கூடாதுன்னு சொன்னார். அப்ப புது உடன்படிக்கையினுடைய சத்தியமே என்ன அப்படின்னா, கிருபையிலே நிலைத்திருப்பது தான். தேவனுடைய கிருபையை பற்றி கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்க இன்னும் கூடுதலா என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு கவனிச்சா, அசுத்தத்திலிருந்து ஆண்டவர் முதல்ல வேறு பிரிக்கிறார் பாத்தீங்களா? எல்லா இடத்திலிருந்து உங்களை சேர்த்து கொண்டு அப்படின்னு சொல்லி 24ஆம் வசனத்துல சொல்றாரு. ஒரு கையில நீங்க எசேக்கியேல் 36 வைத்துக் கொள்ளுங்க. மன்னிக்கவும், 2 கொரிந்தியர் புஸ்தகத்துக்கு வரும்போது, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது பாருங்க, 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம், இங்க எசேக்கியேல் 36வது அதிகாரம். இப்ப எசேக்கியேல் 36வது அதிகாரம் 28ஆம் வசனத்தையும் பாருங்க. 28வது வசனத்துல என்ன போட்டிருக்கு? உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்தில் நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன்னு சொல்லி சொல்றார். அப்ப ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேங்கிற காரியம் எல்லாம் இந்த புது உடன்படிக்கைக்கு ஒத்ததாக காண்பிக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா, நீங்க பாருங்க, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் எல்லாருக்குமே தெரியும். அங்கதான் ஆண்டவர் ஒரு பெரிய லிஸ்ட கொடுக்கும்போது பாருங்க, அந்நிய நுகத்திலே 14ஆம் வசனத்துல இருந்து பார்க்கும்போது, அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கு இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது, தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரங்களுக்கு சம்பந்தம் ஏது சொல்லிட்டு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப அதுல இருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். அதுதான் அவர் சொல்றார் பாருங்க, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. இவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. அன்று சொன்னபடியா எப்படி சொன்னார்? நான் உலாவி என்ன செய்வேன்? நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பேன், அவர்களுக்கு நான் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் சொல்றார். அப்ப அது தேவனாய் இருக்கிறது, ஜனங்களாய் இருக்கிறது, இந்த காரியம் எல்லாமே புது உடன்படிக்கை சார்ந்தது. அது மட்டும் இல்ல, நீங்க அடுத்து தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்றார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்றார். அதை தொடர்ந்து நாம் பார்க்கும்போது, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க உங்களை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்திக்கணும். அப்ப சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதல் தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்திக்கிடுவோம். அப்போ பிரிக்கிறார். ஃபர்ஸ்ட் பாருங்க, அசுத்தத்திலிருந்து நம்மளை வேறு பிரிக்கிறார். அதனை தொடர்ந்து என்ன செய்கிறார் பாருங்க, அசுத்தத்திலிருந்து வேறு பிரிக்கிறார், அதனை தொடர்ந்து சுத்திகரிக்கிறார். சரி, ஆண்டவர் கல்லான இருதயத்தை எடுத்து நவமான இருதயத்தை கொடுப்பாருன்னு சொல்றீங்களே, அது எப்படி அப்படின்னு சொன்னா, பொதுவா கவனிக்கணும், பழைய உடன்படிக்கை கல்லான இருதயத்துக்கு ஒப்பனையா இருக்கு, புது உடன்படிக்கை சதையான இருதயத்துக்கு ஒப்பனையா இருக்கு. அது எப்படி அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் மோசைக்கு கொடுக்கும்போது பிரமாணங்களை எதில் எழுதி கொடுக்கார் அப்படின்னா, 2 கற்பலகைகள் எழுதி கொடுக்கார். கற்பலகைகள் அப்படின்னு சொன்னாலே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், அந்த பலகைகள் எதனால ஆனது? கல்லால ஆனது. 2 கற்பனைகள் வச்சுக்கீங்களேன், அந்த 2 கற்பனைகளை கொண்டு வர்றார். அப்போ இந்த கற்பனைகளை, விசேஷ கற்பனைகளை கொண்டு வந்து எழுதி கொடுக்கிறாரு. ரெண்டுமே கல்லால ஆனது அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் அறிந்தது. இப்ப இதை நீங்க தொட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அதாவது கடினத்தன்மை கொண்டது. இதை தட்டினா கூட கடினத்தன்மை கொண்டது. அப்ப கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றார். புது உடன்படிக்கை நான் ஏன் சதையான இருதயத்துக்கு சொல்றேன் அப்படின்னா, சதையை நீங்க பாத்தீங்கன்னா ஹார்டா இருக்கு. ஒரு கல்லை தொடுறதுக்கும் சதையை தொடுறதுக்கும் பாருங்க, சாஃப்டா இருக்கும். கல் ஹார்டா இருக்கும், இது சாஃப்டா இருக்கும். அப்ப இதுதான் இந்த உடன்படிக்கையினுடைய வித்தியாசமே இதுலதான் இருக்கு. அதாவது பழைய உடன்படிக்கை என்பது அது கடினமா இருந்தது. அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய முக்காடு இன்றைக்கு வரைக்கும் நீக்கப்படாமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலதான் அந்த முக்காடு எடுபட்டு போகும் இருக்கு. அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் இந்நாள் வரைக்கும் கடினப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லியும், பழைய உடன்படிக்கை புது உடன்படிக்கை
அதை குறித்த விஷயத்த 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல சொல்லும்போது கடினப்பட்டு அவர்களுடைய இருதயம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம், அதுல கிட்டத்தட்ட 6ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது புது உடன்படிக்கையும் பழைய உடன்படிக்கைக்குள்ள வித்தியாசங்கள், வேறுபாடுகள் காண்பிக்கப்பட்டு கொண்டே வருகிறத 6ஆம் வசனத்திலிருந்து நீங்க பார்க்க முடியும். அதுல மோசே மூலமா வந்த ஊழியம், மோசே மூலமா வந்த அந்த உடன்படிக்கை பற்றிய ஊழியம், பவுல் மூலமா ஏற்படுத்தப்பட்ட ஊழியம், 2 ஊழியங்களுக்கு இடையில இருக்கிற பாரதூர வித்தியாசங்கள் காண்பிக்கப்பட்டு வருகிறது. அப்போ அப்படி வரும்போது ஒரு ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியமா? ஆவிக்குரிய ஊழியம். இன்னொரு ஊழியம் ஆக்கின தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம் சொல்லி 8 மற்றும் 9ஆம் வசனங்கள்ல நீங்கள் நானும் பார்க்கிறோம். எது மகிமையில சிறந்தது அப்படிங்கிறதையும் 10, 11ல நம்ம பார்க்க ஆண்டு நமக்கு உதவி செய்கிறார். பாருங்க, அதனை தொடர்ந்து பாருங்க 14ஆம் வசனத்துல போட்டிருக்கு பாருங்க, அவர்களுடைய மனது என்னப்பட்டது? கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினால என்ன செய்யப்படுகிறது? நீக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இங்க தெளிவா நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவருடைய மனது கடினப்பட்டது என்று வேதம் சொல்லுது. அப்ப கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் சொல்லும்போது, இப்ப இந்த இருதயத்துல அப்படின்னு சொல்லும்போது புது உடன்படிக்கையே நமக்கு எங்கதான் எழுதப்படுது அப்படின்னு கேட்டா 2 கற்பலகைகள் இல்ல, ஒன்று மனது, இன்னொன்று இருதயம். அதனாலதான் புது உடன்படிக்கை குறித்த விசேஷித்த வெளிப்பாட எபிரேயர் 8வது அதிகாரம் 10வது வசனத்துல நாம் பார்க்கும்போது, எபிரேயர் 8:10 நீங்க பாருங்க, இந்த புது உடன்படிக்கை ஆண்டவர் எதுலதான் கொண்டு வர்றார் அப்படின்னு சொன்னா, அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை என்ன செய்வேன்? எழுதுவேன். நான் அவர்கள், பாத்தீங்களா? அப்ப அங்க கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுப்பேன். அதுக்கப்புறம் தான் எந்த ஆசீர்வாதத்தை தர்றார் என்றால், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இங்க என்ன சொல்றாரு பாருங்க. அப்போ பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்குள்ள பெருத்த ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, பழைய உடன்படிக்கை இந்த 2 கற்பலகைகள், அது கல்லாலானது. பாருங்க, இங்க பாருங்க, மனதும் இருதயமும் இது எவ்வளவு சாஃப்ட் பாருங்க. இதுல கர்த்தர் தமது வார்த்தைய அன்று பதிகிறார். அன்றைக்கு அவருடைய வார்த்தைகள் எங்க பதிகிறார்? கல்லாலான பலகைகளை பதிகிறார். இது எந்த அடையாளத்தை காண்பிக்குன்னா, இப்ப கல் எப்படி இருக்கும், இருதயம் எப்படி இருக்கும் பாருங்க. கல் எப்படி இருக்கும்? கடினமா, ஹார்டா இருக்கும். இருதயம் சாஃப்டா இருக்கும், லெகுவா இருக்கும். அப்ப கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுப்பேன். அன்னைக்கு அவங்க இருதயத்துக்கு வேண்டிய வார்த்தை தான். இருதயம் கடினப்பட்டிருந்தது. அந்த கல் எப்படி கடினப்பட்டதோ அதே போல கடினப்பட்டிருந்தது. ஆனா புது உடன்படிக்கையை கவனிப்புமே ஆனால், நியாயப்பிரமாணத்துக்கு முடிவாய் கிறிஸ்து இயேசு வெளிப்பட்டு அவர் என்ன செய்தார்? சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தமது மாம்சத்தினாலே ஒழித்து அப்படின்னு சொல்லி எபேசியர் 2:15 வாசிக்கிறோம். இது அடிக்கடி நம்ம தியானிக்கிற வசனங்கள் தான். அப்போ சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தமது மாம்சத்தினால் என்ன செய்தார்? ஒழித்து அப்படின்னு சொல்லும் போதே கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுக்கிறார். இப்ப நியாயப்பிரமாணத்தை பார்த்து அதிலேயே ஊறி போய் பலிகளை செலுத்துறத வழக்கமாக்கிக்கிட்டாங்க, இருதயத்தை கடினமாக்கிக்கிட்டாங்க. இன்னைக்கு ஒரு கூட்டம் என்னன்னா, சண்டே சர்ச்சுக்கு போகலன்னா ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. நான் சொல்ல அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதுக்கு சர்ச்சுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லல. ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணும். சண்டே கண்டிப்பா சபை கூடி வருதலுக்கு நம்ம இணங்கிதான் இருக்கணும். கட்டாயம் சபை கூடி வருதல் நமக்கு தேவை. கூடுமான வச்சுங்க, ரொம்ப பலவீனமா வீட்டுல இருக்கும், நடக்க முடியாதுன்னா அது வேற. ஆனா கட்டாயமா சபை கூடி வருதல கலந்து கொள்ளணும். ஆனா கடமைக்கு ஏதோ சர்ச்சுக்கு போகணும், ஒரு அட்டண்டன்ஸை போட்டு வந்துடணும் அப்படிங்கிற அடிப்படையில் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போ கடினப்பட்டுட்டு பாருங்க. அதனாலதான் சொல்றார், இதை மாத்துவேன்னு சொல்றார். சரி, என்ன உள்ளத்திலே புதிதான ஆவி? இப்போ ஒவ்வொரு நாள் பார்த்துக்கிட்டே வர்றோம். அசுத்தமானதுல இருந்து பிரித்து எடுக்கிறது புது உடன்படிக்கையினுடைய சத்தியம், சுத்தமாக்குறது அதுவும் புது உடன்படிக்கையின் சத்தியம். சுத்தமானது தானே இருக்கு, கழுவப்பட்டீர்கள் சுத்தமானதுல தானே இருக்கு, சுத்திகரிக்கிறார் தானே இருக்கு. அப்ப அது புது உடன்படிக்கையின் ஊழியம். ஒவ்வொன்றா பாருங்க, எல்லாமே புது உடன்படிக்கையை பற்றிய வெளிப்பாடா எஸ்ஐக்களுக்கு அன்றைக்கு ஆண்டு வெளிப்படுத்தி இருந்தா. அது மட்டும் இல்ல, அதை தொடர்ந்து அவர் என்ன கொண்டு வர்றாரு பாருங்க, அழகா சொல்லப்படுது. கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுப்போம். அப்போ அன்னைக்கு அவங்களுடைய இருதயம் கடினப்பட்டு இருந்தது. உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதுங்கன்னு சொல்லி சங்கீதம் 95 இருக்கா இல்லையா? இருக்கு. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை என்ன செய்யாதீங்க? கடினப்படுத்தாதீங்கள். அவர் சோதனை நடந்த போல என்ன செஞ்சாங்க?
அவங்க இருதயத்தை கடினப்படுத்திட்டு தான் இருந்தாங்க. அதே போல கடினப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப இந்த கடினப்பட்ட இந்த கல்லான இருதயத்தை ஆண்டு சதையான இருதயமா மாத்துறாரு அப்படின்னா, அதை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை வைக்கிறேன்னு சொல்லும்போது, பழைய உடன்படிக்கையை மாற்றி புது உடன்படிக்கை என்ன செய்கிறார்? ஏற்படுத்துகிறார். அது சந்தேகமே கிடையாது. தைரியமா சொல்லலாம். ஏன்னா எபிரேயர் 8:7 அதான வாசிக்கும். எபிரேயர் 8வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல, அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. அப்படித்தானே இருக்கு. எபிரேயர் 8வது அதிகாரம் 7ஆம் வசனம் நினைக்கிறேன். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதலாம் உடன்படிக்கை என்னதான் இருக்கு? பிழை உள்ளது அப்படின்னு சொல்லி பைபிள்ல இருக்கு. முதலாம் உடன்படிக்கை பிழை உள்ளது. அதனாலதான் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடத்தை அவர் தேடினார். அதனாலதான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், அவர் இரண்டாவது நிலைநிறுத்துவதற்கு முதலாவது என்ன செய்கிறார்? நீக்கி போடுகிறார் பைபிள்ல இருக்கு. இரண்டாவது நிலைநிறுத்துவதற்கு முதலாவது நீக்கி போடுகிறார். முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமா இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது அப்படின்னு எபிரேயர் 7வது அதிகாரம் 18வது வசனத்துல வாசிக்கிறோம். எபிரேயர் 7:18 தெளிவா இருக்கு. அது மாற்றப்பட்டதுன்னே இருக்கு. நீங்க தாராளமா பார்க்கலாம். எபிரேயர் 7வது அதிகாரம் 18ஆம் வசனத்துல, எபிரேயர் 7:18 நீங்க தாராளமா பார்க்கலாம். முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமா இருந்தது நிமித்தம் என்ன செய்யப்பட்டது? மாற்றப்பட்டது. ரீப்ளேஸ் பண்றாரு. இங்கே அதானே செய்றாரு. கல்லான இருதயத்துக்கு பதிலா என்ன இருதயம் கொடுக்கப்படுது? சதையான இருதயம் கொடுக்கப்படுது, மாற்றப்படுகிறது. அதுக்கப்புறம் பாருங்க, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்களோ. எந்த உடன்படிக்கை சம்பந்தப்பட்ட செய்தி? புது உடன்படிக்கை சம்பந்தப்பட்ட செய்தி. அது 28ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 27லையும் பாருங்க, 26, 27. அதாவது எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26 மற்றும் 27ல புதிதான ஆவியை குறித்து சொல்றாரா இல்லையா? புதிதான ஆவியை குறித்து சொல்றார். இந்த புதிதான ஆவி எங்க சொல்லப்பட்டிருக்கு? இப்போ எபேசியருக்கு வரும்போது, எபேசியர் 4வது அதிகாரம் 22 24 வரைக்கும் நாம் பார்க்கும்போது அங்க சொல்றார் பாருங்க. எபேசியர் 4வது அதிகாரம், எபேசியர் 4வது அதிகாரம். ஒரு கேள்வி நீங்க எசேக்கியேலை வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26, 27 ஒரு பக்கம் நீங்க கையில வச்சுக்கோங்க. அதே சமயம் நீங்க எபேசியர் 4வது அதிகாரம் 22, 23, 24 பார்க்கும்போது, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, போட்டிருக்குதா இல்லையா? அங்கேயும் கவனிச்சுக்கங்க. இங்கேயும் எசேக்கியேல் 36, 26 உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, 27 உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து. அப்ப அதை பார்க்கும்போது இங்கேயும் அப்படி சொல்றார், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அப்போ உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, ஒன்றை களைந்து போட்டு இன்னொன்று ஆண்டு உடுத்து வைக்கிறது மாத்திரம் இல்ல, கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுக்கிறது மட்டும் இல்ல, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. அது என்ன புதிதான ஆவி? அதுதான் புது உடன்படிக்கையினுடைய சிறப்பம்சமாய் இங்கு காண்பிக்கப்பட்டிருக்கு, வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எசேக்கியேல் 36வது அதிகாரமும் எங்க எபேசியர்ல பார்த்தோம். இன்னும் ஒரு சில இடங்கள்ல பார்க்கும்போது, அப்போ எசேக்கியேலுக்கு ஆண்டவர் எதை குறித்து தான் முன்னுரைத்து கொண்டிருந்தார்? புது உடன்படிக்கையினுடைய சத்தியங்கள். ஆண்டவருக்கு மகிமையும் கனம் உண்டாவதாக. இந்த புது உடன்படிக்கை சத்தியங்களை என்னெல்லாம் கவனிக்கும் பார்த்தீங்களா? முதலாவது வேறு பிரிக்கப்படுதல், அதான் பிரித்தெடுக்கப்படுதல். இரண்டாவது சுத்திகரிக்கப்படுதல். மூன்றாவது இருதய மாற்றப்படுதல், இருதய மாற்றமடைதல், இருதயம் மாற்றமடைதல். நான்காவது புதிதான ஆவியை பெறுதல். ஐந்தாவது என்னன்னா கிருபையை சார்ந்திருத்தல். அதான் உண்மை. ஏன்னா நான் தான் உங்களை நடக்க பண்ணுவேன்னு அப்படி சொல்லிட்டாரு. நீங்க நடந்துருவீங்க, செய்திருவீங்க, என்னால முடியும் அப்படிலாம் சொன்னா ஒரு காரியம் நடக்காது. அதனாலதான் புது உடன்படிக்கை குறித்த வெளிச்சத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஆரம்பிக்கும் போதே புது உடன்படிக்கை மத்தியஸ்தரனை கொண்டு வந்துட்டாரு. அப்ப அதுக்கு முந்தின வசனத்தை பாத்தீங்கன்னா அவர் எதுல தெளிவா இருந்தாரு? சுயத்தினால ஒண்ணும் முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டார். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருந்து புது உடன்படிக்கை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு.
அப்புறம் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை காமிச்சு கொடுக்கிறார். ஆனா 5ஆம் வசனத்துல சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு? எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி யாரால் உண்டாயிருக்கிறது? தேவனாலே உண்டாயிருக்கிறது. நாம் கவனிச்சீங்களா? அப்போ ஒன்றை கூட யோசிக்கிறது, எங்களால் ஏதாகிலும் ஆகும். பாத்தீங்க, எங்களால ஏதாவது செஞ்சிரும், ஆஹா இல்ல. ஏன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அதுக்கு முன்னால 3ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா வார்த்தை எங்க வந்துட்டு, இப்போ சத்தமா சொல்லுங்க, எந்த பலகையில வந்துட்டு? சதையாகிய இல்ல, நீ கரெக்டா பாருங்க, 3ஆம் வசனத்தை பார்த்து சொல்லுங்க. அது மையினால் அல்ல, கற்பலகைகள்னாலும் அல்ல. எதுல? இருதயங்களாகிய சதையான பலகையில் என்ன செஞ்சாரு? எழுதப்பட்டிருக்கு. அதனாலதான் அவர் சொன்னாரு, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கே தாங்க தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டார். யாரு? ஆண்டவருக்காக பல சபைகளை எழுப்பின பரிசுத்தவான். யாரு? ஆண்டவருக்காக பல பாட்டுகளை பட்டவர். யார் இது? ஆண்டவருக்காக அதிக பிரயாசப்பட்டவர், பயங்கரமா கிரியை செய்தவர். ஆனா என்ன சொல்லிட்டாரு? புது உடன்படிக்கையை காமிச்சு கொடுக்கிற விஷயத்துல எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால உண்டாயிருக்கு. அப்ப எங்களால் ஏதாகிலும் ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்கலாமா? என்னால் ஆயிரும் அப்படின்னு நினைக்கலாமா? அதுதான் அவர் சொல்றார். புது உடன்படிக்கை குறித்து எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்தும் போது, நான் என்னுடைய கட்டளைகளில் நீங்கள் நடக்கும்படி செய்வேன், அதை 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 நிறைவேற்ற பண்ணுவேன், அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, செய்ய பண்ணுவேன்னு சொல்றார். நீங்க செஞ்சிருவீங்க, நீங்க நடந்துருவீங்க அப்படின்னு சொன்னா இது சுயபலன்ல நிக்கிற காரியம் அல்ல. என்னைக்குமே டோட்டல் சரண்டருக்கு வந்துடணும். ஆண்டவரே என்னால ஆகாது, என்னாலே முடியாது. பவுல் பாருங்க எவ்வளவோ பிரயாசப்பட்டுட்டு ஒரு ஒரு இதை மட்டும் தூக்கி நச்சுன்னு வைக்காரு பாருங்க, அது தேவ கிருபைன்னு சொல்வார். எங்க 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 15:10 சொல்றார், நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே கூட இருக்கிற தேவ கிருபையே. எல்லாரிலும் அதிகம் பிரயாசப்பட நான் தான் அப்படின்னு இல்ல. ஆயினும் யாரு? ஆயினும் இல்ல கரெக்டா சொல்லுங்க. ஆயினும் அதை விட்டுட்டீங்களே. ஆயினும் நான் அல்ல, என்னுடனே கூட இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது என்று நாம் இங்கே வேதத்திலே பார்க்கிறோம். ஆயினும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அப்போ புது உடன்படிக்கை கிருபையினால் ஏற்படுத்தப்படுது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும். அதுல கிருபை அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இந்த சின்ன பிள்ளைங்க கூட எடுத்து கூட்டி வச்சுக்கோங்கம்மா. அப்ப கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்ப இந்த கிருபையை நாம் பார்க்கும்போது பவுல் எந்த இடத்துக்கு கொண்டாரு தெரியுமா? நான் அல்ல அப்படின்னாலே நான் அப்படிங்கிறதுக்கு பூஜ்யத்தை கொடுத்துட்டார். எவ்வளவு தெளிவில் இருந்தாங்க பார்த்தீங்களா? அதனாலதான் இங்க எசேக்கியேல்கிட்ட சொல்லும்போது, புதிதான ஆவியை உள்ளத்துல நான் கட்டளையிடுவேன், கட்டளையிட்டு என்னுடைய, அழகா சொல்றாரு பாருங்க 27வது வசனத்துல, உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? நடக்க பண்ணுவார், கை கொள்ள பண்ணுவார், அதுக்கப்புறம் செய்ய பண்ணுவார். ஏன்னா அன்னைக்கு பரிசுத்தாவி இல்லாததான் அன்னைக்கு பெரிய பிரச்சனை. உங்களுக்கு தெரியுதா? பரிசுத்தாவியானவர் அன்னைக்கு இல்லாததான், என்றென்றைக்கும் கொடுக்கப்படாதான் பெரிய பிரச்சனை. பரிசுத்தாவியான என்றென்றைக்கும் நமக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தின் ஜீவியமானது அவருடைய கற்பனைகளிலே நம்மை நடக்கவும் பண்ணுகிறது. அதான் எப்பவுமே அப்போஸ்தலன் பவுல், நான் அல்ல, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டார். இதுதான் எந்த இடத்துல சொல்றாரு? எந்த உபதேசத்துல, எந்த போதனை நடுவில் சொல்றாரு? நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று சொல்லுகிற யோவான் 15வது அதிகாரத்துல தான் அவர் சொல்றாரு. அதுல 5ஆம் வசனத்துல சொல்றாரு. இதை சொல்லிக்கிட்டே வரும்போது என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அப்ப இதுதான் புது உடன்படிக்கையினுடைய சிறப்பம்சம். இதுதான் நான் செய்வேன், என்னால முடியும், எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இன்னைக்கு அதுதான் ரொம்ப கவனமா இருக்கணும் பிரியமானவர்கள. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் கூடி வர அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்டு ஆண்டவர் நான் அல்ல. அப்ப என்ன அர்த்தம்? உள்ளத்துல புதிதான ஆவியை கட்டளையிடுறார். தேவ ஆவியானவர் எனக்குள்ளிருந்து பலத்த கிரியைகளை நடப்பிப்பார்.
அப்ப நான் என்ன செய்யணும் தெரியுமா? அப்ப நான் சும்மா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கவா? அப்படியே பேன் உட்கார்ந்து இருக்கவா? இல்ல, அந்த அர்த்தத்தை சொல்லல. உள்ளத்துல புதிதான ஆவி கட்டளையிடும் போது நான் என்னை முழுவதும் பரிசுத்த ஆவியானவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். ஆண்டவரே, நீங்க என்ன நடத்துங்க, ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன நடத்துங்க, உம்முடைய ஆளுகைக்குள்ள என்னை வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, என்ன நீங்க நடத்துங்கன்னு சொல்லும்போது நம்ம தத்தளிக்க வேண்டாம். தேவன் முழுமையா நம்மளை என்ன செய்றார்? பொறுப்பெடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்குள்ள பெரிய வித்தியாசம் என்ன? நீங்களே யோசிச்சு பாருங்க. அங்கேயும் சத்தியங்கள் இருந்துச்சு, இங்கேயும் சத்தியங்கள் இருந்துச்சு. அங்கேயும் அற்புதங்கள் இருந்துச்சு, இங்கேயும் அற்புதங்கள் இருந்துச்சு. ஆனா என்னதான் இல்லை அப்படின்னா, பூரணமான பலி இல்லை. அவளை வழி நடத்துறதுக்கு என்றென்றைக்குமாய் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படல. அதனாலதான் இயேசு ஒண்ணு சொன்னார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். மோசே பிதாவை வேண்டிக் கொள்வார், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடன் இருக்க முடியாது. அதெல்லாம் கிடையாது. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது உங்களுடனே என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் என்று சொல்லி அங்கு யோவான் 14வது அதிகாரம் 14வது அதிகாரம் 16வது வசனத்துல நீங்கள் நானும் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் நம்ம கூட இருக்கிறார். திடீர்னு பாருங்களேன், சவுலை குறித்து ஒரு வெளிப்பாடு கிடைச்சது. சாமுவேல் சொன்னார், நீ என்னை விட்டு கடந்து போனதுக்கு பிறகு 2 மனிதர் உன்னை சந்திப்பார்கள், ஒரு சிலதை கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நீ வேறு மனுஷன் ஆவாயின்னு சொல்றார். சரி, வேறு மனுஷன் ஆனானா எப்பவுமே வேறு மனுஷனா இருந்தான் இல்லையே. அந்த வேறுபாடு எங்க தெரியுது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரும்போது ஆவியானவர் மேல இறங்குறாரு. கர்த்தருடைய ஆவியான் மேல வந்த உடனே அவன் என்ன செய்யறான்? தீர்க்கதரிசனம் உடைச்சுக்கிட்டே இருக்கான். இவன் பார்த்தா மத்த மனுஷன் மாதிரி இல்ல, வேறு மனுஷன் ஆயிட்டான். ஆமா, உண்மைதான். ஆவியானுடைய ஆட்கொள்ளப்படுதல், ஆவியானவர் அவனை ஆட்கொண்டார். வேறு மனுஷனா அவன் என்ன செய்யறான்? பயங்கரமா அவன் வந்து தீர்க்கதரிசனம் சொல்றான். சொல்லிலாம் முடிச்சதுக்கு பிறகு திடீர்னு பார்த்தா டம்மி ஆகி உட்கார்ந்துருக்கான். ஏன்னா ஆவியானவர் என்ன செஞ்சாரு? அவனை விட்டு போய் விட்டா. இந்த வருவார் போவாருங்கிறதுலதான் இன்னைக்கு எல்லாம் பாஷைகள்ல ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, இப்போ அதுதான் ஒவ்வொரு வாரமும் இந்த பாட்டு பாடணும். என்னது? அசைபாடும் ஆவிய. படிக்க நல்லா இருக்குன்னு சொல்லி படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இது சரியான கற்பித்தல் அல்ல. இப்ப எல்லாருக்கும் இந்த இதுதானே, அசைபாடும் ஆவியே அப்படின்னு அப்படியே ரைமிங்கா அப்படியே இந்த ஏக்கத்துல அப்படியே பாடினோடனே இடமசைய உள்ளம் நிரம்ப இதெங்கி வாரு மேரா சந்தல பகதர் இந்த அப்படி சொன்ன உடனே ஒரு மாதிரி ஆயிருந்தாங்களே. எங்க இருந்து கூப்பிடுறீங்க? சத்திய வசனத்தை விசுவாசிக்க வழி இல்லையா? விருப்பம் இல்லையா? அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மாதிரி ஆயிருந்தாங்க. இந்த உணர்ச்சி கிளர்ச்சிக்கெல்லாம் புதிய ஏற்பாட்டுல இடம் கிடையாது. சத்தியத்துக்கு தான் அங்க முக்கியத்துவம். என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படி. அப்ப நான் இந்த வசனத்தை பார்க்கும்போது பிதாவை அவர் வேண்டிக் கொள்ளல போலன்னு, வேண்டிக் கொண்டு அவர் தந்துருவேன்னு சொன்னா இன்னும் ஆவியானவர் வரலையா? வந்துட்டு போறதுனால நீங்க என்ன இன்னும் பழைய உடன்படிக்கையில தான் இருக்கீங்களா? யோசிக்கணுங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். புதிதான ஆவியை கட்டளையிட்டு அந்த கற்பனைகளை நடக்க பண்ணுவார். ஆண்டவருக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறேன். இந்த புது உடன்படிக்கை குறித்த வெளிச்சத்தை எசேக்கியேலுக்கு தேவன் வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். அதுதான் எசேக்கியேல் 36வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அப்போ இந்த புது உடன்படிக்கையை அவர் எதற்காக, ஏன் இந்த இடத்துல வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்? ஒரு 35 அதிகாரத்தில் வெளிப்படுத்தி இருக்கலாமே, அல்லது ஒரு 34, 33 வெளிப்படுத்தி இருக்கலாமே. ஏன் 36ல வெளிப்படுத்துறாருன்னா, நல்லா கவனிங்க. இங்கதான் ஆண்டவர் 2 விதமான சத்தியங்களை நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், புது உடன்படிக்கை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஏற்படுத்தப்படுகிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். ஏன்னா லூக்கா 22வது அதிகாரத்துல கர்த்தருடைய பந்தி, அதாவது பஸ்காவை அனுசரிக்கிற அந்த ராபோஜன பந்தியில நாம் விளங்கிக் கொள்கிற சத்தியம் என்ன? அவர் பாத்திரத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை கொடுக்கிற வேளையில சொல்றார் பாருங்க, இது என் இரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கையா இருக்கிறது. அப்ப புது உடன்படிக்கையோ பழைய உடன்படிக்கையோ எதனாலதான் பிரதிஷ்டை பண்ணப்படுது? இரத்தத்தினாலதான். காலையில கூட தியானிச்சோம். யாத்திராம 24வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட உடன்படிக்கையின் இரத்தம் தெளிக்கப்பட்டு புஸ்தகத்தின் மேல, ஜனங்களின் மேல
சகல பனிமுட்டுகள் மேலெல்லாம் தெளிக்கப்பட்டு கர்த்தர் உங்களோடு செய்கிற உடன்படிக்கையின் ரத்தம் இதுவேன்னு சொல்லி பலிகளில வந்த அந்த ரத்தத்தை வெளிப்படுத்தி பேசுகிறத அந்த முதலாம் உடன்படிக்கை பிரதிஷ்டை பண்ணப்படுகிற காட்சியை தான் எபிரேயனாக்கியவனும் அங்கு காண்பிக்கிறார். எபிரேயர் 9வது அதிகாரம் 17, 18, 19, 20 எவ்வளவு மேன்மையா இருக்கு பாருங்க. அப்போ அந்த முதலாம் உடன்படிக்கையும் இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்போ இரத்தத்தினாலதான் இந்த புது உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது. சரி, எப்படிதான் அந்த இரத்தத்தினால ஆண்டு புது உடன்படிக்கை? அப்ப எஸ்ஐகேலையும் ஆண்டு அதைத்தானே காமிக்கணும் இல்லையா? வேற ஏதாவது மாற்று இருக்குதா? ஏதாவது புது புது பாடல்கள் மூலமா புது உடன்படிக்கை ஏற்படுத்துவாரா? புது புது நூதனமான உபதேசத்தினாலயா ஏற்படுத்துவார்? இல்ல. அப்போ இரத்தத்தினாலதான் ஏற்படுத்தணும். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானா, அவ பலியை தொடர்ந்தா எது இருக்கும்? பலியை தொடர்ந்தா எது இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. உடன்படிக்கை இருக்கும். அப்ப எசேக்கியேல் 36 புது உடன்படிக்கை குறித்த சத்தியங்களின் தாற்பயத்தை தேவன் வெளிப்படுத்துகிற முகாந்திரம் என்னவென்றால், நிச்சயமாகவே பலியை தொடர்ந்தா இருக்கும். அது எந்த சந்தேகமும் கிடையாது. அது என்ன பலி? அப்படின்னா அந்த பலியை பார்க்கணும் எந்த அதிகாரத்துக்கு போக வேண்டியது இருக்கு? 35, 34 இதுல பார்க்கும்போது, இப்ப நீங்க 35 நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, நான் 35 வர்றதுக்கு முன்னால நான் 34வது அதிகாரத்தை ஃபர்ஸ்ட் பாருங்க. அங்க ஆண்டவர் எடுத்த உடனே எங்க கொண்டு வர்றாரு பாருங்க. 34 வாசிங்க, முதல் வசனத்துல இருந்து. அடுத்து வாசிங்க. நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்ளுகிறீர்கள், கொளுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையோ. இந்த அதிகாரம் முழுக்க முழுக்க என்னங்கிற சொல்லியிருந்தேன். இந்த 34 அதிகாரம் என்னன்னா, ஒரு மேய்ப்பன் ஆடுகள். இப்ப ஆண்டு என்ன செய்யற தெரியுமா? ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டா, நிறைய மேய்ப்பர்ல கொடுத்தா அந்த மேய்ப்பர்கள் இப்ப என்ன செய்யறாங்க? தங்களை தான் மேய்க்கிறாங்க. ஆட்டினுடைய நெய்யை சாப்பிடுறாங்க. அதான் நெய்னா ஆட்டினுடைய பால்ல இருந்து நெய், தோல்ல இருந்து உடுப்பு. தோலும் பாலும் தான் அவங்களுக்கு ரொம்ப பிரியமாயிட்டு, ஆனா இதை கவனிக்கிறதுக்கு மாட்டுக்காங்க. நெய் எதுல எடுப்பாங்க? பால்ல இருந்து எடுப்பாங்க. உடுப்பு எதுல எடுக்காங்க? தோல்ல இருந்து எடுக்காங்க. அதுதான் இங்க சொல்றார் 3ஆம் வசனத்துல சொல்லும்போது, நீங்க நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்றீங்கன்னு சொல்லும்போது, இப்ப உங்களுக்கு பாலும் தோலும் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாயிட்டு. ஆனா ஆடுகள் என்ன செய்யல? மேய்க்காம விட்டாங்க. நம்ம சொல்றத நல்லா கவனிங்க. ஏன்னா இன்னைக்கு என்ன தெரியுமா? அதான் இன்னைக்கு உள்ள காரியத்தை கவனிங்க, தெளிவா கவனிங்க. இவங்க எல்லாம் திருடர்கள், திருட்டு, அதான் கள்ள மேய்ப்பர்களை காண்பித்து கொடுக்கிறார். இது எதுக்கு சொல்லனா, புது உடன்படிக்கை ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, அதுக்கு முன்னால ஆண்டவர் எதில இருந்து விடுதலை தர்றார் அப்படின்னா, ஆடுகள் எங்க போய் சிக்கிருக்கு தெரியுமா? வசமா இந்த உலகத்தின் இச்சைகளிலே, உலகத்தின் ஆசாபாசங்களிலே சிக்குண்டு இருக்கிற கள்ள மேய்ப்பர்கள் வசமா ஆடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு? சிக்கப்பட்டிருக்கு. அப்ப இங்க மேய்ப்பன் ஆடுகளை குறித்து முழுமையா பேசுறாரு. இந்த அதிகாரம் முழுசு நீங்க வாசித்து பாருங்க, இதெல்லாம் பேசுறாரு. அப்ப ஆண்டவர் பொறுத்து பார்த்தார், விட மாட்டேன்னு எசேக்கியேல் மூலமா பேச ஆரம்பிச்சிட்டார். கள்ள மேய்ப்பருக்கு விரோதமா கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. நல்லா அறிந்துக்கங்க. இதை சொல்லிட்டு தான் இதனுடைய முடிவுல பாருங்க, 23வது வசனத்துல சொல்றார் பாருங்க. 22ல இருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். பாருங்க சொல்லிட்டு, அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாய் இருக்க என்ன செய்ய போறேன்? ஏற்படுத்துவேன். இனி அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு எப்படி இருப்பார்? மேய்ப்பனாய் இருப்பார். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் எப்படி இருப்பார்? அதிபதியாய் இருப்பார். இப்ப உங்களுக்கு புரியுதா? ரொம்ப சிம்பிள். கள்ள மேய்ப்பர்களிடத்திலிருந்து ஆடுகளை விட்டுவித்து இனி நான் சூறையாக்க விட மாட்டேன், இவர்களை ரட்சிப்பேன். என்ன செய்வேன்? கள்ளத்தனமா, அதாவது திருட்டுத்தனமா இருக்கிற இவருடைய கரத்திலிருந்து ஆடுகளை என்ன செய்வேன்? நான் விடுவிப்பேன். விடுவிச்சு யார் மேய்க்க போறா? தாவீது, என் தாசனாகிய தாவீதை நான் கொண்டு வருவேன்னு சொல்றாரு. எசேக்கியேல் நாட்களுக்கு பிறகு தாவீது வர போறாரு. தாவீது அப்படியா எசேக்கியேல் நாட்களுக்கு பிறகு வந்தாரு? எசேக்கியேலுக்கு எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாலே அவர் தாவீது என்ன செஞ்சாச்சு? வாழ்ந்து மரித்து பிதாக்களுடைய கல்லறையிலே போய் சேர்ந்தாச்சுன்னு சொல்லி தான் பைபிள்ல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 36ஆம் வசனத்துல, 35, 36. அப்போ
தாவீது பிதாக்களுடைய கல்லறையில சேர்க்கப்பட்டாச்சுல பைபிள் சொல்லுது. அங்க புதிய ஏற்பாட்டில் அப்படித்தானே காண்பிக்கப்பட்டிருக்கு. அப்ப இங்க சொல்லப்பட்டிருந்த தாவீது யாரு? இயேசு கிறிஸ்து. எவ்வித சந்தேகமும் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த அருமையான சத்தியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் ஒருவேளை சிலர் எழுத்தின்படி பார்க்கும்போது இதெல்லாம் 1000 வருட அரசாட்சியில் நடக்க போகிற சங்கதிகளுக்கு ஒப்பனையா காண்பிக்கப்பட்டிருந்தாலும், நம்ம எழுத்தின்படி இந்த வேதத்தினுடைய ரகசியங்களை நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இது ஏதோ அதுக்காக சொல்லப்படுது இதுக்காக சொல்லப்படுதுன்னு சொல்லி எழுத்தின்படி பார்க்கிறதுக்காக இல்ல. என்னுடைய உண்மையான தாத்பரியம் என்ன அப்படின்னா, பொது உடன்படிக்கையின் சத்தியங்கள் 36ல இருக்கு, எசேக்கியேல் 36. ஆனா அதுக்கு முன்பாக இந்த 2 அதிகாரங்களை எதுக்கு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த உலக பிரகாரமான மேய்ப்பர்கள்ட்ட இருந்து ஆடுகளை ஆண்டவர் விடுவித்து அவர்களுக்கு ஒரு சிறந்த மேய்ப்பனை ஏற்படுத்தணும். அவர் தான் யாரு? நல்ல மேய்ப்பன் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த எசேக்கியேல் 34வது அதிகாரத்தை நம்ம எங்கதான் பார்க்க எதோட வச்சு பார்க்கணும்னா, யோவான் 10வது அதிகாரத்துல வச்சு பார்க்கும்போது அழகா லிங்க் ஆகுது. உடனே நமக்கு ஒரு டவுட் வருது, என்னையா இது, அதுக்கு முன்னால யார் மேய்ப்பர்களா இருந்து இவங்களை ஜனங்களை நடத்தினா அப்படின்னு ஒரு டவுட் வந்துடும். அதான் இயேசு சொன்னார், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருந்தார்கள். வாசிக்கீங்களா? 8ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 10:8 வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம். அந்த அதிகாரமும் எதை பத்தி பேசிட்டு இருக்கு? மேய்ப்பன், ஆடுகள், மேய்ப்பர்கள், கள்ள மேய்ப்பர்கள், ஆடுகள். முதல் வசனத்திலே சொல்லிட்டாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்தின் வாசல் வழியை பிரவேசியாமல் வேறு வழியா ஏறுகிறவன் எப்படி இருக்கிறான்? நல்லா பாருங்க, என்ன? கள்ளனும் கொள்ளைக்காரமாக. அப்ப கூலி ஆளா இருக்கக்கூடிய மேய்ப்பனை குறித்தும் பேசுவார். 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனத்துல கூலிக்காரன் ஓடி போகிறான். ஓனாய் வந்த உடனே என்ன செஞ்சிருந்தான்? ஓடி போயிருந்தான். சரி, இப்ப 8ஆம் வசனத்தை வாசிங்க. இப்ப தெரியும் இப்ப எதுக்காக இந்த புது உடன்படிக்கை தேவை, எதுக்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் யாரு? சத்தமா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கத்தை இங்க பாருங்க. 8ஆம் வசனத்துல வாசிக்கலாம். 8:9 பார்த்தா தெரிஞ்சிடும். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும், இங்க மோசே யோசுவா பத்திலாம் சொல்லல, அவங்களை குறித்து சொல்ல. எலியா எலிசா பத்தியே சொல்றாரு? இல்ல, இது வேற கூட்டம், இது கள்ளத்தனமான கூட்டம். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் பாத்தீங்களா, கல்லரும் ஆடை சூறையாடணும், ஆடினுடைய பால்ல இருந்து நெய் எடுக்கணும், ஆடினுடைய ஆடையிலிருந்து அது தோல்ல இருந்து உடுப்பு எடுக்கணும். கல்லரும் கொள்ளைக்காரருமா இருந்தார்கள். பாருங்க, ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. அடுத்த வசனமே சொல்ல, நானே, பாத்தீங்களா, நானே வாசல். தாவீது கொண்டு வந்து நிப்பாட்டுற, நானே வாசல், ஒருவன் என் வழியை உட்பிரவேசித்து அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் சொல்லிட்டு, திருடன் பாலு நெய் தோல் திருடவும் கொல்லவும் அழிக்கும் சூறையாகிறான் பாருங்க, எல்லாத்தையும் கறக்கணும். பிடிமண்ணுல இப்ப என்னன்னா, இப்ப எல்லாம் இப்போ ஒரு முதல்ல ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டாலும் முதலாளி வந்து சும்மா கூலி கொடுக்க மாட்டோம், சக்கையா பிழிஞ்சிருவாங்கண்ணே. நம்முடைய பலத்தை, நம்முடைய நேரத்தெல்லாம் சக்கையா பிழிஞ்சு எடுத்து அப்புறம் இது பண்ணுவாங்க. இது உலகத்துல இருக்கக்கூடியது. சபையும் அப்படிப்பட்ட விதத்துல போயிடக்கூடாது. நம்மகிட்ட என்னெல்லாம் அடையலாம், நம்மகிட்ட என்ன லாபம் எடுக்கலாம், நம்மகிட்ட என்ன அடையலாம், இந்த கதையே சபை கிடையாது. பிரியமானல, நம்ம இப்படி பேசும்போது உண்மையிலேயே சிலர் நினைப்பாங்க, இந்த வீடியோ எல்லாம் தொடர்ந்து பார்க்கும்போது இவங்க தாங்க மட்டும்தான் பள்ளுத்து போற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. உண்மையிலேயே சொல்ற, சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. இந்த சத்தியத்துக்கு உண்மையா இருக்கணும்னு சொல்லி அதிகமா வாஞ்சிக்கும். வேற என்னத்தை சொல்ல, நாங்க பூர்ணர் ஆயிட்டோம், நாங்க மட்டும்தான் பல்லும் போகணும், நான் எங்க சொன்னோம், இங்க எங்கேயும் சொல்லல. அப்ப இந்த வசன வெளிச்சத்துல நடக்கணும், அதுதான் வாஞ்ச. அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்தேன். அப்ப அவன் கொண்டுகிட்டே இருக்கான். அப்ப அதை நிப்பாட்டுறாரு, நான் சூறையாக்க விட மாட்டேன்னு சொல்லி வர்றாரு. என் தாசனாகிய தாவீத அந்நாட்கள்ல என்னை மெய்ப்பனை ஏற்படுத்துவேன், அப்ப ஒரே மெய்ப்பனை ஏற்படுத்துன்னு சொல்றாரு. அப்படித்தானே சொன்னார். அப்ப நம்ம தான் கவனிக்கணும், அந்த தாவீது யாரு அந்த தாவீது? கல்லறையிலிருந்து வந்துருவாரா? ஈசாயின் குமாரனாகிய தாவீதா அது? இல்ல, தேவகுமாரனாகிய பரம தாவீது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வெளிப்படுவா, அவரை குறித்த தீர்க்கதரிசனம் வெளிப்படுது. இங்கேயும் அவர் வந்த முகாந்திரத்தை பார்த்தா எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் சொல்றாரு. அப்ப இந்த தாவீது வர்றதுக்கு முன்னால வந்தவங்க எல்லாம் யாரு? கல்லரும் கொள்ளைக்காரருமா இருந்தாங்க. கொள்ளையடிக்காங்க. ஆடை வந்து நல்ல ஆட்டுல என்னெல்லாம் கொள்ளையடிக்கணுமோ அவ்வளோத்தையும் கொள்ளையடிக்காங்க. எல்லாம் வருத்தப்பட்டு சொல்றாங்க.
எவ்வளவு பவுன் நகையை வச்சிருங்கன்னு சொல்லி போதகர்னு சொல்லி நம்பி கொடுத்தா அடகு போயிட்டது. என்ன நிலைமை பாருங்க. நம்மளே கொள்ளையிடுறாங்க தெரியுமா உங்களுக்கு? சமீபத்துல கேட்டேன், யூடியூப்ல போகுது இல்ல, கேட்கட்டும். தூத்துக்குடி மாவட்டத்துல தான் பெரிய பெரிய சபைகள் சொல்றாங்க, எல்லாம் அரசியல்வாதத்தை வித்துட்டாங்க. நான் அடுத்த வருஷம் விற்க போறாங்க. அடுத்த வருஷமா இந்த வருஷம் தெரியல, எப்போ வாங்க போறாங்கன்னு தெரியல. கையூட்டி எப்போ வாங்க போறாங்கன்னு தெரியல. நான் முன்னாலே கேட்டு கேள்விப்பட்டேன். 4 லட்சமா 7 லட்சமான்னு தெரியல. 1 லட்சம் வாங்கிட்டு நாங்க எல்லாம் இங்க தான் போட போறோம், எங்க சபை நாங்க மேக் பண்ணிக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம். அதுக்கு 6 லட்சம் 7 லட்சம் வாங்கிட்டு என்ன ஊழியம் செய்றீங்க? இதான் ஊழியம்? பொதுக பிதாக்கள் பண்ற வேலை அட்டூழியங்களை பாருங்க. 4 லட்சம் அது கொஞ்சம் அந்த ஆட்களை பார்த்து அவங்க கொடுப்பாங்க. 6 7 போட்டுருவோம், உங்களுக்கு தானே போட்டுருவோம், அதெல்லாம் நாங்கள் மேக் பண்ணி கொண்டு வந்துருவோம். நீங்க தான் அரசியல் வித்துட்டீங்களப்பா. இதுக்காக இல்லை பிரியமானவர்ல, இதெல்லாம் நீங்க கவனிக்கணும். இதுக்கு ஒரு பெரிய மாநாடை போட்டு அதுல மாநாட்டில் போய் கலந்து கொண்டு இதெல்லாம் அவங்க முக்கியப்படுத்தி, நான் சொல்றேன் இதெல்லாம் வேண்டாங்க. அரசியலுக்கா? இவங்க கடைசியில பார்த்தா அப்பாவி ஆடுகளை எங்க கொண்டு போயிட்டாங்க பாருங்க, அரசியலுக்கு வித்தாச்சு. இப்போ இவங்க தேவனுக்கும் உங்களுக்கு உள்ள உறவின் அடிப்படையில் கிடையாது, இவங்க சொல்றதும் சட்டம், இவங்களுக்கு தான் போடணும் அப்படின்னு போட்டுருது. அதான் சொன்னேன், இந்த ஒரு மனித ஆட்சி இங்க கிடையாது. தேவனுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற உறவின் அடிப்படையில சில விசேஷித்த பொறுப்புகளை தேவன் கொடுத்திருக்கார். அதுல ஒரு பொறுப்புல நான் ஒரு பொறுப்புல இருக்கேன், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாருமே கர்த்தருக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்கள். அதனால டக்குன்னு உடனே அப்ப நான் பெரிய ஆளாயிட்டணும் அப்படின்னு உடனே அங்க உச்சிக்கு ஏறிடாதீங்க. எல்லாம் தாழ்மையா பரிசுத்தமா தேவனுடைய ஊழியத்தை உண்மை உத்தமாய் செய்ய அழைக்கப்பட்டிருக்கோம். அப்ப எசேக்கியேல் 34 பார்க்கும்போது அதுவும் யோவான் 10 அதிகாரமும் கிட்டத்தட்ட ஒண்ணு போலவே இருக்கு. அப்ப இவர் வந்ததனுடைய நோக்கம் என்ன? இவர் வாசலா வெளிப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? எனக்கு முன்னே இருந்தவர்கள் எல்லாம் இப்படி இருக்காங்க, அதனாலதான் இவர் வந்திருக்கிறார். எல்லாரும் கொள்ளையும் அப்போ ஆடுகள் எல்லாம் சூறையாக்குறாங்க, இந்த ஆடுகளை ஒரு ஸ்டடி பண்ணணும்னு சொல்லி தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, அதற்காக தான் வந்தார். அதெல்லாம் சொல்றாரு, எனக்கு முன்னே இருந்தவர்கள் எல்லாரும் வந்தவர்கள் எல்லாரும், அதனாலதான் அவர் வந்தார். நானே வாசல். அப்ப திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் நானும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதை காப்பாற்ற வருகிறார். சூறையாகாதபடிக்கு ஆடுகளை ரட்சித்து ஒரு சரியான மேய்ச்சலுக்குள்ள கொண்டு போவதற்காக அவர் வெளிப்பட்டார். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கங்க, நமக்கு ஒரு மேய்ப்பன் சொல்லிட்டு உடனே ஆவிக்குரிய எங்க தகப்பன் அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படிலாம் பைபிள் எங்க கிடையாது. ஆனா மூப்பர்களை ரெட்டிப்பான கனத்திற்கு பாத்திரம்ல எண்ணணும், கனப்படுத்தணும். அது உண்மை, அது இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா இவங்கதான், இவங்களுக்கு கீழே தான் நாங்க இருக்கோம் அப்படிலாம் கிடையாது. நம்ம எல்லாருமே, நீங்க மட்டும் இல்ல, நானும் என்னையும் சேர்த்து சொல்றேன், நம்ம எல்லாருமே சரீரமாகிய சபைக்கு தலையா இருக்கிற கிறிஸ்துவோடு தான் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ நீங்க இணைக்கப்பட்டிருக்க, நான் தலையில உட்கார்ந்துருக்கேன் அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் இணைக்கப்பட்டிருக்கிற அவயவங்களா இருக்கிறோம் பிரியமானோர்ல. அதனால ஆண்டு 34வது அதிகாரத்துல திருடர்கள் கையிலிருந்து சபையை விடுவிக்க வேண்டியது இருந்தது. பாருங்க, எப்ப புது உடன்படிக்கை ஏற்படுத்துறாருன்னா, இந்த திருடர்கள் சொல்லும்போது யார் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு விதமான மதவாதிகள், உலக வழிபாடுகளுக்கு இசைந்து போனவர்கள், உலக பிரகாரமான ஜீவியத்தை தழுவி வந்தவர்கள். அப்ப அவங்களுடைய நோக்கம் எது தெரியுமா? நெய். அவங்களுடைய போதகம் எது தெரியுமா? பொய். அப்படிதான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அவங்களுடைய எதிர்பார்ப்பு நோக்கம் எல்லாம் என்னது? நெய். அவங்களுடைய போதகம் எல்லாம் பொய். ஏன்னா அவங்க அந்த ஆடுகளை வேற விதமா, அதாவது அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உடுப்பு வேணும். நீங்க அப்ப நீங்க கவனிங்க, 34வது அதிகாரத்துல எதுல இருந்து விடுதலை கொடுக்கிறாருன்னா, உலக பிரகாரமானதுல இருந்து வெளியே கொண்டு வர்றாரு. இப்ப நெய் பால்லாம் என்னது? ஆகாரம் தானே, புசிக்கிறது, உடுக்கிறது. எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக. அப்போ இதெல்லாம் உலக பிரகாரமானது. நல்லா கவனிச்சுக்கங்க. அஞ்ஞானிகள், ஒரு இடத்துல அஞ்ஞானிகள் சொல்றாரு, இன்னொரு இடத்துல அதாவது லூக்கா 11வது அதிகாரம், லூக்கா 12வது அதிகாரம் 29ஆம் வசனத்துல உலகத்தார் இவைகளை நாடி தேடுகிறார்கள் சொல்றார். 12 29 30 12 30 12 30 சொல்றார். 29ல இருந்தே சொல்லிட்டு வருவார். ஆனா 30ல சொல்வார், உலகத்தார் இவைகளை நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறேன்னு சொல்றார். உலகத்தார் நாடி தேடுறாங்க எதை? அப்ப உலகத்துக்குள்ள சிக்கியிருக்கு பாருங்க. 34வது அதிகாரத்துல ஜனங்கள் எதுக்குள்ள சிக்கியிருக்காங்க? உலகத்துக்குள்ள சிக்கி கிடக்காங்க. இந்த உலகத்தினுடைய பிடிதான் இருக்கு. போஜனம் இதுலயே தான் இதுலயே தான் பிடிச்சு வச்சிருக்காங்க. அவங்க தான் பிடிச்சு வச்சிருக்காங்க. புசிக்கணும், உடுக்கணும். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுப்போம்.
என் சரீரத்துக்காக இந்த பூமியில இந்த உலக பிரகாரமான வாழ்க்கைக்கான காரியங்கள்ல இவங்க எல்லாம் சூறையாடி பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப அதுல இருந்து ஆண்டவர் விடுவிக்கிறார். நான் டைம் இல்லைனால கொஞ்சம் வேகமா போறேன், ஷார்ட்டா சொல்றேன். 35வது அதிகாரத்துக்கு வந்தா மாம்சத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். இந்த 2 விடுதலையை தொடர்ந்து தான், இந்த 2 விடுதலையின் பிரகடனத்தை தொடர்ந்து தான் புது உடன்படிக்கையினுடைய ஸ்தாபிதத்தை தேவன் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். எவ்வளவு மேன்மை! இதான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டே வர்றோம். கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய உபதேசம் என்பது உலகத்திலிருந்து மாத்திரம் நம்மளை வேறுபிரிக்கல. எதுல இருந்து வேறுபிரிச்சிருக்கிறாரு? மாம்சத்திலிருந்து வேறுபிரிச்சிருக்கிறார். அப்ப என்ன 35 அதிகாரத்துல மாம்சம் டக்குன்னு படாருன்னு சொல்லிட்டீங்க, ஒன்னையும் யோசிக்காம அதை வாசிக்காம திடீர்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டுறாதீங்க. 35வது அதிகாரத்துல மொத்தம் 15 தான் இருக்கு வசனங்கள். யாரை குறித்து பேசுவார் தெரியுமா? ஏசாவை குறித்து மட்டும்தான் பேசுவார். பேரு தான் இல்லாம இருக்கு. ஆனா சேயீர் மலையே ஏதோமே அப்படின்னு 15ஆம் வசனத்துல சொல்றாரு. 14 நினைக்கிறேன். எசேக்கியேல் 35வது அதிகாரம் 14ஆம் வசனம், 15ஆம் வசனம் தான். 15ஆம் வசனத்துல போட்டிருக்கு, சேயீர் மலையே ஏதோமே. நீங்க முதல் வசனத்துல இருந்தே பாருங்களேன். 35வது அதிகாரம், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகியவர் என்ன சொல்ற? மனுபுத்திரனே, உன் முகத்தை சேயீர் மலைக்கு நேராக திருப்பி அதற்கு விரோதமாக. அப்புறம் 3ஆம் வசனத்துல போட்டிருக்கு, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், என்ன மலையே? சேயீர் மலையே. அப்போ சேயீர் மலைன்னு வந்துகிட்டே இருக்கு. இப்போ அது தொடர்ந்து பாருங்க, 15ஆம் வசனத்துல சேயீர் மலையே ஏதோமேன்னு பின்பகுதியில் சொல்றார். அப்போ கவனிச்சுட்டே வாங்க. 35ல எதை பாலும் அவாந்தரமா மாத்தணும், ஒண்ணு இல்லாம ஆக்கணும். முதல்ல எங்க இருந்து விடுவிக்கிறார், இப்ப எங்க இருந்து தமது ஜனத்தை காப்பாத்துறார் அப்படின்னு சொன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, எங்க இருந்து? ஏசாவின் இடத்திலிருந்து. உடனே இன்னும் யோசனை வருது, சேயீர் மலை ஏதோம்லாம் ஏசாதானா? சரி, கொஞ்சம் இந்த எசேக்கியேல் 35 36 நம்ம நிக்கோம்ல, கொஞ்சம் ஆதியாகமம் 36க்கு வந்துருங்களேன். கொஞ்சம் ஆதியாகமம் 36வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. முதலாம் வசனத்தை வாசிங்க. முதலாம் வசனம். அப்ப ஏதோம்னாலே யாருதான்? ஏசாவின் யாருடைய சந்ததி? ஏசாவின் சந்ததி. அப்போ ஆதியாகமம் 36வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல போட்டிருக்கு, ஏதோமியராகிய ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறுன்னு பார்க்கிறோம். 8ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, ஏசா சேயீர் மலையில் குடியேறினான், ஏசாவுக்கு ஏதோம் என்றும் பேர் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்த வசனம் வாசிங்க. சேயீர் மலையில் இருக்கிற ஏதோமியருடைய தகப்பனாகிய ஏசாவின் சந்ததி. அப்ப ஏசாவின் சந்ததிகள் எந்த மலையில குடியிருக்காங்க? சேயீர் மலை. அப்ப சேயீர், ஏதோம், ஏசா எல்லாமே என்னதுதான்? எந்த சந்ததி குறிக்கி? ஒரே சந்ததி தான், ஏசாவை தான் குறிக்கி. அப்ப 34ல உலகம் இந்த சரீரத்துக்கானது இதுல வெறி கொண்டு கிடக்கு. இதுல இருந்து இந்த ஒரு பெரிய குழியிலிருந்து தூக்கி எடுக்கிறார். உலகம் என்கிற குழியில இருந்து வெளியே கொண்டு வர்றார். அவங்களுக்கு தானே இறைய கிடக்காங்க, அவங்களுக்கு தானே அடி போட்டு கிடக்காங்க. நான் சொல்றேன், உண்மையிலே பிரியமானவர்களே, நான் ஏதோ உள்ள ஒண்ணு வச்சு பேசுற நினைக்காதீங்க. உண்மையாவே சொல்றேன். நானும் ஒரு காலகட்டத்துல அப்படிப்பட்ட மேய்ப்பலுக்கையில் இருந்தேன். ரோஜனமே இல்லை. அவன் என்னை அடிச்சு சாப்பிடதான் நினைப்பான். என்கிட்ட இருந்து பணத்தை கறந்து பணம் கொடு. சைவத்தில் பார்த்து ஒருத்தர் பணம் கேட்காரு பாருங்க, பணம் போட்டு விடுங்க, ஜிபேல போட்டு விட்டுருங்க அப்படின்னு. எப்படி பாருங்க, உரிமையா எப்படிலாம் கேட்காங்க பாருங்க. இந்த சகவாசமே நமக்கு வேண்டாம், நீ தேவனை சார்ந்து இருக்கணும். பணம் பொருள் என்று சொல்லி உலகத்தை இல்ல, தேவனை சார்ந்து இருக்கணும். அதான் ஊழியம். என்னன்னாலும் என்ன, தேவனை சார்ந்துருங்க. எத்த சாட்சியா மறிச்சாலும் பரவாயில்ல, நீ தேவனை சார்ந்து இருக்கணும். இல்லைன்னா ஒரு வேலையை பார்த்து செஞ்சு கொஞ்சமா ஆண்டுடைய ஊழியத்தை செஞ்சுட்டு போயிட்டே இரு. பிரியமானவர்கள, இங்க 34ல உலகத்திலிருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வர்றாரு. உலக சிந்தைகளுக்குள்ள சிக்கி கிடக்கிற அந்த அப்படிப்பட்ட மேய்ப்பர்களுக்குள்ள சிக்கி கிடக்கிற அவர்கள் அதுக்குள்ள இருந்து என்ன செய்யறாரு? வெளியே கொண்டு வர்றாரு. 35ல எதுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வர்றாரு? ஏசா யாரு? சொந்த மாம்சம். யாருக்கு சொந்த மாம்சம்? யாருக்கு சொந்த ரத்தம்? ஏசா யாருடைய சொந்த ரத்தம்? யாருக்கு? யாக்கோபுக்கு சொந்தம். யாக்கோபு ஏசாவும் தானே பிறக்காங்க. ஒரே ரத்தத்துல தானே வந்திருக்காங்க இல்லையா?
ஒரே விதத்துல தானே வந்தாங்க. நீ நமக்கும் ஆவி ஒரு டைம் பிறந்துச்சு, மாம்சம் இன்னொரு டைமே பிறந்துச்சு. அது மாம்சம் ஒரு டைம் பிறந்து ஆவி இன்னொரு டைமே பிறந்தது இல்ல. ரெண்டும் ஒரே நேரத்துல தான் உள்ள வந்தோம். ஆவின்படியான ஜீவியத்தை தேவன் நேசிக்கிறார். மாம்சத்துக்கு எதுவான இந்த ஏசாவின் கூடாரத்தை தேவன் வெறுக்கிறார். அப்போ எவ்வளவு நேர்த்தியா இருக்கு பாருங்க. அப்ப யாக்கோபு தேவனுடைய சபையை குறிக்கி. இப்ப பாருங்க ஆண்டவர் இப்ப எங்க எதை தான் காமிச்சு கொடுக்குறாருன்னா ஏசாவை ஒண்ணு இல்லாம ஆக்குன்னு சொல்றார். அதுல வைராக்கியமா நிக்கார். அதுக்கு பிறகுதான் இந்த புது உடன்படிக்கை ஏற்படுத்துகிற சங்கதி எல்லாம் வெளிப்படுத்தப்படும். சும்மா கிடையாது. நீ புது உடன்படிக்கைன்னு சொல்லி எல்லாம் புது உடன்படிக்கை குறித்த பாடலை எழுதுறது, புது உடன்படிக்கை நம்ம புது உடன்படிக்கையில வந்துட்டோம், இனி சாபம் கிடையாது, பாவம் கிடையாதுன்னு சொல்லி ஒரே பரவசத்துக்குள்ள நடத்துற இந்த வேலையே கிடையாது. நீ உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்படணும், மாம்சத்திலிருந்து வேறு பிரிக்கப்படணும். உலகத்துக்கு தப்புணும், மாம்சத்துக்கு தப்புணும். அதான் பவுல் சொன்னார், அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன்னு சொல்லி கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லுகிறாரே. அது மாத்திரம் இல்ல, கலாத்தியர் 5வது அதிகாரம் 24வது வசனத்துல சொல்றாரு, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். ஏதும் சேயீர் மலை தேசத்தா. மாம்சத்துக்குரியவங்க. அவங்களை ஏன் மாம்சத்துக்குரியவங்கன்னு சொல்றேன்? அவங்களதான் அபிமலை மன்னிக்கும் அங்க அமலேக்கியர் நான் பாக்குறோம்ல, ரெவிதீம்ல இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தம் பண்ற காட்சியை யாத்திரம் 17வது அதிகாரத்துல பாக்குறோமே. 17வது அதிகாரம் 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனத்துல அங்க வந்து அந்த அமலேக்கியர் எந்த சந்ததியார்? யார் சந்ததியார் தான்? ஏசாவின் சந்ததியார் தான். நம்ம எல்லாரும் தெரியும். ஆதியாகமம் 36வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல அப்படிதான் போட்டிருக்கு. ஏசாவின் சந்ததியார். அன்று அவர்களை என்ன செய்றாருன்னா வேற இருக்கிறார். அப்ப பாருங்க, சொந்த ரத்தத்தை அவன் பகைக்கிறான். சொந்த ரத்தம் இது, அவன் ரத்தத்துல வந்தவன், ஒன்னா பிறந்தவங்க, ஒரே இதுக்குள்ள அப்படியே உண்ணா வந்தவங்க. ஆமா, இன்னைக்கு ஒன்னாதான் இருக்கு. இந்த மாம்சம் சாகுற வரைக்கும் நம்மகிட்ட தான் இருக்கு. ஆனா என்னைக்குமே வெளிப்பாடு வேணும். கர்த்தர் ஏசாவை என்னைக்கும் வெறுப்பார். அன்னைக்கு ஒரு நாள் வெறுத்தார், இன்னைக்கு ஒரு நாள் வெறுத்தார் கிடையாது. ஏசாவை வெறுத்தேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல போக வேண்டாம். அதுக்கு மேல ஒருவேளை இன்னைக்கு வெறுத்தார், அப்புறம் அன்னைக்கு சிநேகித்தார், இந்த கதையே கிடையாது. ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபு என்ன செய்யறேன்? சிநேகித்தேன். அவர் ஜென்ம சரீரம் தான் முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், வசனம் வெளிச்சம் இருக்கு. 1 Corinthians 15:46 எவ்வளவு தெளிவா இருக்கு. முந்தின சரீரம், ஆவிக்குரிய ஜென்ம சரீரம் முந்தினதல்ல. ஆவிக்குரிய சரீரமே மன்னிக்கும், ஜென்ம சரீரம் முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. ஏசா மாம்சத்துக்குரியவன். அதுக்காக தான் அடையாளப்படுத்தப்படுறான். ஏசா மாம்சத்துக்குரியவன், யாக்கோபு ஆவிக்குரிய ஸ்தானத்துக்கு காண்பிக்கப்படும். எப்படி இஸ்மவேல் மாம்சத்தின்படி பிறந்தவனாகவும் ஈசாக்கு ஆவின்படி பிறந்தவனாகவும் அறியப்படுகிறத கலாத்தியர் 4வது அதிகாரத்துல நீங்களும் நானும் 4வது அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். அதே போல ஏசா மாம்சத்துக்குரியவனாகவும் யாக்கோபு ஆவிக்கேற்ற சபைக்கு அடையாளமாகவும் காண்பிக்கப்பட்டிருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, இந்த எசேக்கியேல்ல நாம் பார்க்கிற இந்த மகத்துவமான சத்தியங்கள். இந்த செய்திக்கு என்ன தலைப்பு? எசேக்கியேலில் புது உடன்படிக்கை. எசேக்கியேல் நீ ஒண்ணுதான் பார்த்திருக்கோம், 65 புஸ்தகம் இருக்கு. நான் ஒண்ணு நினைச்சேன், அடுத்த பைபிள் ஷெல்ல இப்படி கொண்டு போயிருமான்னு பார்த்தேன். ஒரே பைபிள் ஷெல்ல 66 புஸ்தகங்களிலும் புது உடன்படிக்கை அப்படின்னு போட்டு என்ன வந்துச்சு இப்படி இடையில அப்படி போட்டுருவோமா? 3 செஷன்லையும் பிரிச்சு 30 அல்லது 20 அதிகாரமா, கிட்டத்தட்ட 22 அதிகாரம், 22 எடுத்தோம்னா என்ன ஆச்சு? 3 செஷன்ல எல்லா இதுலயும் புது உடன்படிக்கை இருக்கிறது அப்படி காமிச்சு கொடுத்துருவோமா? அப்படியாவது இந்த ஒட்டுமொத்த வேதாகமும் கிறிஸ்து என்னும் ஒரே பலியில தான் ஏற்படுத்தப்படுது. அந்த வெளிச்சத்தை தான் காமிச்சு கொடுக்கிறதுக்காக தீர்க்கதரிசிகள், ஞானதரிசிக்காரர்கள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் எல்லாரையும் அன்று கொண்டு வந்தா. குமாரனை வெளிப்படுத்துறதுக்கு ஸ்திரீயின் வித்தை கொண்டு வர்றது தான். அது அறியணும். எசேக்கியேல்ல எவ்வளவு வெளிப்பாடு பாருங்க. நான் ஒரு உதாரணத்தங்க கொடுக்கேன். இன்னும் எவ்வளவு அதிகாரம் இருக்கு. இது ஒரு ஹின்ஸ் மாதிரி ஷார்ட்டா அப்படி கொடுத்துருக்கு, அவ்வளவுதான். 34ல உலகம் இருக்கு பாருங்க. உலகம் உள்ள கிடக்கு, அதுக்குள்ளதான் இந்த சபை சிக்கி கிடக்கு. உலக பிரகாரமான, உலகத்தை நேசிக்கக்கூடிய பாருங்க. இது உடுப்பு உங்களுக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும் போல. உடுப்பு தான் எனக்கு தேவை. நாங்கெல்லாம் இந்த 500 ரூபாய் ஷர்ட்லாம் போட மாட்டோம். அதெல்லாம் எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எங்களுக்கு அது எடுப்பாலாம் இல்லை. எங்களுக்கு நாங்க 2000 ரூபாய் கோட்டு போடணும். சாரி, 2000 தெரியாம சொல்லிட்டேன். 10,000 15,000 தான். அதுவே எங்களுக்கு ரொம்ப சீப்பு தான், காஸ்ட்லிலாம் இல்லை.
உழைச்சு வாங்கு. மக்களுடைய ஆடுகளை சுரையாக்கி வாங்காத, உழைச்சு வாங்கு. உண்டியில திறக்க தெரியுதுல, வார வாரம் திறந்து எவ்வளவுன்னு சொல்லி எண்ணி அள்ளி உள்ள போட்டு உழைச்சு வாங்கு. அப்பதான் உனக்கு அந்த அருமை தெரியும். விதைக்கணும் சொல்றிய, நீ விதை. தங்க செயின் போட்டுக்கல விதை, மோதிரம் போட்டுல விதை, அதை விதைச்சு பாரு. கார் வச்சிருக்கல, விதைச்சு பாரு, உனக்கு அறுவடை கிடைக்கும். உலகத்துக்குள்ள கிடக்கு. நெய்ய சாப்பிட்டுக்கிட்டு இந்த ஆடுடைய தோலை உடுப்பாக்கிக்கிட்டு அவ எவ்வளவு பாருங்க, ஆடுகளை மேய்க்காம விட்டுட்டு இதெல்லாம் லாபம் பார்த்துட்டு இருக்கு. அப்ப என்னன்னா உலகம் உள்ள கிடக்கு, இந்த உலகத்துக்குள்ள சிக்கி கிடக்கு, தூக்குறாரு. ஏசாவுடைய பிடி கிடக்கு, மாம்சம் இதுல இருந்து தூக்குறாரு. இதுலதான் ஆண்டு காமிக்காரு, கல்லான இருதயத்தை எடுத்து சதையான எடுத்து கொடுப்பேன், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனமாய் இருப்பார்கள், நான் சுத்தம் பண்ணுவேன், எல்லாம் சொல்றாரு. புது உடன்படிக்கையினுடைய சத்தியம், புது உடன்படிக்கை குறித்த சத்தியத்தின் தாத்பரியம் எதின் அடிப்படையில் தான் காண்பிக்கப்படுது அப்படின்னு கேட்டா, உலகத்தையும் மாம்சத்தையும் அவர் கல்வாரி சிலுவைக்கு கொண்டு போகணும். அப்ப எசேக்கியேல் 34வது அதிகாரத்துல உலகத்துக்கு முடிவு கட்டுறாரு. எசேக்கியேல் 35வது அதிகாரத்துல மாம்சத்துக்கு முடிவு கட்டுறாரு. எசேக்கியேல் 36ல புது உடன்படிக்கையை மேன்மையா ஏற்படுத்த அவர் சித்தம் கொள்கிறார். அப்ப இதனுடைய காரியம் என்ன? உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் முடிவு கட்டக்கூடிய இடம் எது? சத்தமா சொல்லுங்க, சிலுவை. அதைத்தான் பார்க்கிறோம். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறியும் இருக்கு. உலகத்துல பாதிய சிலுவையில் அறியும் இருக்கு, மீதி வேற போதனைனால அறையப்படுங்க. சிலுவை பற்றி உபதேசம் உலகத்துக்கு பாதி விடுதலையாக்கிட்டு அடுத்தெல்லாம் ஆவில நிறைஞ்சுதான் விடுதலையாக்கணும், அப்படிதான் இருக்குதா? இந்த நூதனமான இடத்துக்கு போகாதீங்க. சிலர் இப்படிலாம் போயிருவாங்க, பிரதர் சில கட்டுகளை ஜபத்தில் அவிழ்க்கணும். எனக்கு பேசாதீங்க. பைபிள் வசனத்தை காமிச்சு கொடுங்க. ஜபத்துல சில கட்டுகள் எங்க அவுத்தாங்க சொல்லுங்க. சிலருக்கு ஒரு மாதிரி இருக்கு, சில சத்தியத்தின் மூலம் விடுதலை இருக்கு, சில ஜபத்துல கட்டுகளை அவிழ்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னமும் இருக்கட்டும், வசனத்துல என்ன இருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வோம். இப்படி சொல்லி தானையா எத்தனையோ காலங்களா ஏமாந்தும் போயிட்டு இருக்கீங்க, மற்றவங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஜபத்துல கட்டு, அப்புறம் அந்நிய பாஷையும் தாண்டி நீங்க யுத்த பாஷைக்கு போயிட்டீங்க. கழுகு பாஷை, நம்ம காண்டம் இருக்கும் பாஷை, நரகத்தின் பாஷை மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இருக்கு. கிடைச்சிரும், அங்க போனதும் தெரியும். என்ன இது தெரியுமா? இன்னும் அக்கினி பாஷை. பிரியமானோர்ல, ரொம்ப கவனமா இருக்கணும். பிரியமானோர்ல, என்ன வெளிச்சத்தை தேவன் தர்றார்? அவர் ரெண்டு இடத்திலுமே தேவ வார்த்தை தான் வெளிப்படுது. எசேக்கியேலுடைய சொந்த வாக்கியம் கிடையாது. நீங்க 34வது அதிகாரம் எசேக்கியேல் 34லயும் சரி, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகியவர். அப்ப கர்த்தருடைய வார்த்தை எதுக்கு எதிரா வருதுன்னா, உலகத்தை அசைக்கிறார். நீங்க கேட்கிற செய்தி எனக்குள்ள இருக்கிற அந்த உலகத்தை அசைக்கணும், அதை வேறறுத்து விடணும். 2வது 35வது அதிகாரத்துல ஏசாவுக்கு விரோதமா, மாம்சத்துக்கு விரோதமா கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேலுக்கு உண்டாகுது. இந்த ரெண்டையும் ஒளிச்சு கட்டிட்டு தான் புது உடன்படிக்கை குறித்த மேன்மையான சத்தியங்கள் எசேக்கியேலுக்கு காண்பிக்கப்படுகிறது. எசேக்கியேலில் புது உடன்படிக்கை இருக்க இடத்துல அப்படி நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. தேவ சமூகத்துல நாம் ஜெபிப்போம்.